நண்பர்களே வணக்கம். நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, கந்தசஷ்டி கவசம் பாடல் உருவான கதையை மற்றும் எதனால் அந்த கந்தசஷ்டி கவசம் உருவானது, அது எப்படி உருவாயிற்று, எதனுடைய அடிப்படையில் கந்தசஷ்டி கவசம் அமைய பெற்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கந்தசஷ்டி கவசத்தை தினமும் படிப்பதால் நம் உடலில் ஒருவித நேர்மறை ஆற்றல் பரவி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அதனால் நம் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். படிப்போரையும் கேட்போரையும் பரவசப்படுத்தி மன நிம்மதி தரும் பாடல் வரிகளை பாடியவர் தேவராய சுவாமிகள் என்பவர் ஆவார். கந்தசஷ்டி பாடல் உருவான கதை மிகவும் சுவாரஸ்யமானதாகும். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு தேவராயர் ஒருமுறை சென்றபோது மலையை சுற்றி கிரிவலம் வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மண்டபங்களில் பலரும் பலவிதமான நோய்களால் துன்புறுவதைக் கண்டு வருந்தியுள்ளார். அவர்கள் அனைவரும் நலமடைய வேண்டும் என மனதில் உறுதி எடுத்துக்கொண்ட தேவராயர் முருகரை பார்த்து உருகி வேண்டியுள்ளார். அன்று இரவு அவரது கனவில் தோன்றிய பழனி முருகர், உன் எண்ணம் ஈடேற அருளினோம். பிணிகள் முதலான அனைத்தும் உபாதைகளும் நீங்கும். அதற்கு வழி உன்னிடம் உள்ளது. உலகில் உள்ளோர் அனைவரும் மந்திரமாக ஓதி இன்புற்று வாழ்வுறும் வகையில் செந்தமிழில் பாடு என ஆசி வழங்கி மறைந்துள்ளார். பழனி ஆண்டவரை கன்ற தேவராயர் பரவசத்துடன் அரகரா போற்றி, அடியார்க்கு எளியாய் போற்றி, சண்முகா போற்றி, சரவண பவனை போற்றி என ஆடிப்பாடி மகிழ்ந்துள்ளார். முருகன் திருவருளை வியந்து போற்றி பாடல் ஒன்றை உடனடியாக பாடி வழங்கினார். அதுவே 238 அடிகளை கொண்ட கந்தசஷ்டி கவசம் என்னும் புகழ்பெற்ற மகா மந்திரமாகும். யார் இந்த தேவராய சுவாமிகள்? கந்தசஷ்டி கவசம் பாடிய தேவராமி சாமிகள் தொண்டை மண்டலத்து வல்லூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர் ஆவார். அவருடைய தந்தையார் கணக்கர் வேலை செய்த வீராசாமி பிள்ளை எனவும் இவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எனவும் சில நூல்களில் குறிப்புகள் உள்ளன. வீராசாமிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் முருகன் திருவருளால் பிறந்தவரே தேவராயர். நன்கு கல்வி கற்று வியாபார நிமித்தமாக பெங்களூரு சென்று அங்கு தமது வணிக தொழிலை மேற்கொண்டார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்ட தேவராயர் தாம் இவற்றிய கவிதைகளை மகாவித்வானிடம் காட்டி பிழை திருத்தம் செய்து கொள்வாராம். தணிகாச்சல மாலை, பஞ்சாக்கர தேசிகர் பதிகம், சேடமாலை முதலிய நூல்களை தேவராயர் இயற்றியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்ட ஊர் தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருவேரகம், குன்று தேராடல், பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 பதிகளுக்கு தனித்தனியே 6 கவசம் பாடியுள்ளார் என அறிய முடிகிறது. தற்போது அனைவராலும் பாடப்படும் கந்தசஷ்டி கவசம் திருச்செந்தூரில் பாடப்பட்டது என கூறப்படுகிறது. ஆயினும் இக்கவசத்தின் நிறைவு பகுதியில் பழனி மலையில் மீது கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிறு குழந்தை வடிவாகிய முருகப்பெருமானது செம்மையான திருப்பாதங்களை போற்றுகின்றன. பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி 225 மற்றும் 226 என்ற பாடல் வரிகளை அடிப்படையாக கொண்டு இக்கவசம் பழனியில் பாடப்பட்டது என கூறப்படுகிறது. கந்தசஷ்டி கவசம் எப்போது படிக்க வேண்டும்? விரத நேரத்தில் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் பாட வேண்டும். முருகனின் மந்திரங்களை பாராயணம் செய்தல், முருகனின் திருவிளையாடல் கதைகளை படித்தல் அனைத்தும் நன்மை பயக்கும். கந்தசஷ்டி கவசம் அருளும் பலன்கள் என்னென்ன? முருகனின் பெயரால் நவகிரகங்களும் நமக்கு துணை நிற்பார்கள். எதிரிகளின் மனமாறி தோழமை உண்டாகும். வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம், பீடை, செய்வினை அடியோடு அழிந்துவிடும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகளான லட்சுமி கடாட்சம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி உண்டாகும். தினமும் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவோருக்கு மதிப்பு, மரியாதை உண்டாகும். மனமும் உடலும் வலிமை அதிகரிப்பதோடு முகவசீகரம் ஏற்படும். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் 3 முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும் முருகனுக்கு விரதம் இருந்து 3 முறை கந்தசஷ்டி கவசத்தை படிக்கலாம். முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதால் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறும். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.